என்னை பார்த்து விளையா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரபுவில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரபுவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் கிட்ட ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் உங்கள் பிக்கை உங்களுக்கு வந்து பிடிச்சவங்களுடைய பிக்கை வந்து யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப்க்கான லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ வந்து இருக்குது. ஆப்பான லிங்க் வேணா ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்துருனே இந்த வீடியோ பார்த்தா இந்த சிங்கிள் உப்மா பர்சன்டேஜ் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் பார்த்தோன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2-3 மினிட்ஸில் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. அப்படியே ஒரு லைக்கை வந்து தட்டி விட்டுருங்க. ஓகே, எல்லாம் ரொம்ப ஈஸி தான். எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் வந்துக்கலாம். பேக் வந்துட்டு கீழே பாருங்கள் ஒரு க்ரீன் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் கொடுத்து பார்த்தா சம் ரேஷியோவில் பார்த்தா 4:5 ரேஷியோ செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கிரியேட் ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி மீடியா வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்பை உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பிக்கை வந்து அந்த ஸ்டெப்பில் வந்து அந்த ரீசைஸ் வந்து பண்ணுறதா இருக்கும். இருக்கிற பிக்கு கிளிக் பண்ணிட்டு மேலே வாங்க ரேஷியோவில் ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ஆட் வந்து ஆகும். அவுட்டில் வந்து பிளாக் இருந்துச்சுன்னா இந்த மேலே வந்து 3 கிளிக் பண்ணி 5th இருக்க ஃபில் கம்பெனி ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபில் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு மேலே அதே ரைட் சைட் டாப்பில் ஏறாக்கான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் பார்த்தா கரண்ட் மேட்ச் பிஎன்ஜி சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு இமேஜ் பார்த்தா 4:5 ரேஷியோவில் கிராப் வந்து ஆகிட்டு. இப்போ நெக்ஸ்ட் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்துங்க. இதே மாதிரி இந்த இமேஜ் டிலைட் வந்து பண்ணுங்கள். இதே மாதிரி ஒன்ஸ் அகைன் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி அங்கே எடிட் பண்ண போகிற எல்லா பிக்கும் ரீசைஸ் வந்து பண்ணிங்க. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா ஓப்பன் ஆகலையா? ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இருங்க, நெக்ஸ்ட்டு அது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா உங்கள் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உள்ள ஒரு சர்க்கிளுக்கான லேயர் இருக்கும். ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பிக்கை வந்து கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் பண்ண அந்த பிக் அந்த சர்க்கிளுக்கு எடுத்து வந்துட்டு எண்ட் வரையும் போய்ட்டு இமேஜ் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் இமேஜ் வந்து அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக வந்து ஃப்ரேம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரீசைஸ் வந்து பண்ணல க்ரீன் கலர் பிக்கு அதான் வந்து 4:5 ரேஷியோவில் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக உங்களுக்கு வந்து பிக்கு லைனாகவே வந்து இருக்கும் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் எங்கெங்கே லேயர்ஸ் வந்து இருக்கோ அந்த எல்லா லேயர்ஸ்லையுமே உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணுறதா இருக்கும். எப்படி வந்து ஆட் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி தான். நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? டேரெக்டாக அந்த இமேஜின் அதாவது க்ரீன் கலராக அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் வந்து கொடுத்தோன்னே கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் கொடுத்தோன்னே மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட் டாப்பில் ஃபோல்டர் நேம் இருக்கும் சூஸ் வந்து பண்ணிட்டு அலைன் மோஷன் ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கிராப் பண்ண பிக் ஏன்னா அங்கே தான் வந்து ஆட் வந்து ஆகும். அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பிக்கு பார்த்தா பர்ஃபெக்டாக வந்து அதில் பார்த்தா உங்களுக்கு வந்து பஞ்ச் வந்து ஆகிடும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் கொடுத்த எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஓகேங்களா? இதே மாதிரி இருக்கிற எல்லா க்ரீன் கலர் லேயருமே வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ரீப்ளேஸ் வந்து கொடுத்தீங்கன்னாவே மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா உங்களுக்கு வந்து அதுக்கான எஃபெக்டோட வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தா இங்கே ஒரு 3 குரூப்க்கான லேயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 3 குரூப்க்கான லேயர்ஸ் வந்துருக்கும். இந்த குரூப்பில் எப்படி பிக்கை வந்து ஆட் பண்ணுறது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டேட்டா குரூப்க்கான லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு உள்ள ஒரு ரெக்டாங்கிள் வந்து இருக்கும். ஒரு செவ்வாய் வடிவமாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே கீழே பார்த்து ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஃபோல்டர் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண அந்த பிக்கு ரெக்டாங்கிளுக்கு எடுத்து வந்துருங்க. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிட்டு இந்த யாரை கிளிக் பண்ணி எண்டுக்கு வந்து போயிடுங்க. போய்ட்டு இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஒரு 3 கட் ஆப்ஷன் இந்த கட் ஆப்ஷன் தேர்ட் கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து செட் ஆகணும். ஓகே, செட் ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க. எல்லாம் செட் ஆகலை ஒரு வேலை உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து இன்னும் பேக் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து செட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே பாருங்கள் சர்ச் ஐகானில் போய் எடுக்கிறதுனால எடுக்கலாம். இல்லைனா இருங்க இங்கே பார்த்தீங்கன்னா டெசிஷன் வேர்ப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணால் டைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ண சொல்ல அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் மிரர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி என்ன வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல வந்து அந்த குரூப்பில் வந்து கரெக்டாக அந்த இமேஜுக்கான எஃபெக்ட்டை மூவ் வந்து கிடச்சிரும். ஓகே, இதே மாதிரி இங்கே இருக்கிற மற்ற 2 லேயரை வந்து பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற லேயர்லையும் பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது மாதிரி எடிட் வந்து பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு செட்டிங் ஆப்ஷன் ஏறாக்கான பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்த எடிட்டிங் வந்து பிடிச்சிருச்சா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டடா பாய்.